இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை பண்போடும் வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து எமோஷனல் காட்ஸு. உங்களோட எமோஷன் இப்போ வந்து எப்படி இருக்குது, எந்த மனநிலையில் நீங்கள் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான கைடன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் வந்து இதன் மூலமாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி மாறணும் அப்படிங்கிற 2 விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்க போகிறாங்க. என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க போகிறோம். ரீசன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பழசில் நடந்த விஷயங்களை குறித்து நீங்கள் அதை உங்கள் சோலோட அப்படியே மைண்டில் போட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களை மூவிங் ஃபார்வர்ட் ஆகாமல், பழசில் எந்த விஷயம் பாஸ்டில் நடந்த காயங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் சோல் வந்து ஃபார்வர்டாகவே மூவ் ஆகாது. எதுக்கு உங்கள் சோல் வந்துச்சுன்னா முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழசை நினச்சிட்டே இருக்கீங்க. இதனால தான் உங்களை தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷனெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு அதே இமோஷன் போட்டு நீங்கள் அதை அடி ஆள் மனசில் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கொடுங்க, மற்றவங்களையும் மன்னிப்பு கொடுங்க. உங்களுக்கு காயம் கொடுத்தவங்களையும் மன்னிப்பு கொடுத்துருங்க, உங்களையும் மன்னிப்பு கொடுத்து அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து ஃபார்வர்டாக போகும். அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஃபர்கிவ்னஸ் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நீங்கள் தெரிய போகுது. உங்களுக்கு எந்த பாதை முன்னேற்றம் அடைய போகுது அப்படிங்கிறது, இது எல்லாமே இன்னரில் உள்ள லிபரேஷன் தாங்க. உள்ளே வந்து ஒரு இன்னர் அவேக்கனிங்காக, ஒரு என்லைட்மெண்ட் பாதைக்காக, ஒரு லிபரேஷனுக்காக தான் நமக்கு இவ்வளோ பாடுகளும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது. அதனால் நிச்சயமாக வந்து பழசெல்லாம் விட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் தூக்கி போட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை காத்துக்கொண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. இவங்களாம் சூப்பராக வராங்க. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களால் வந்து அதை டேக் ஓவர் பண்ண முடியல, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் வந்து நான் எதுக்குமே லாய்க்கில்லை, என்னால் இந்த விஷயம்லாம் தீர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு தாட் ஏன் வருது அப்படின்னா, உங்களால் தீர்க்க முடியலன்னு ஏன் தாட் வருதுன்னா, உங்களோட அந்த சுச்சுவேஷனில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக எந்த விஷயமே வந்து நடக்கலை. அது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களை மீறி வேறு விஷயமா போயிட்டுருக்கறனால அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே இந்த விஷயத்த அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. இதனால தான் உங்களால் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது யாருமே நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா வந்து ஒரு டார்க்கஸ்ட் சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, நிறையா விஷயங்களை செய்யாமல் அப்படியே விட்டுறீங்க. நம்மளால் எதுவுமே முடியாது, நமக்கு யாருமே உதவி பண்ணல, இந்த விஷயத்த செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன, செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, செய்யலைனாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க, நம்மளை மதிக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து இந்த விஷயம் எல்லாமே உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதா, உங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை ரியலைஸ் பண்ணுறது தான். அந்த ஒரு விஷயத்தை வந்து மறைஞ்சிருக்கு, உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த எண்ணத்தில் மறைஞ்சிருக்கு. அந்த நல்ல எண்ணம் போடும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டார்கெட் வந்து நீங்கள் அதை ரீச் பண்ண முடியும். உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் டார்கெட் உங்களால் ரீச் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது கார்டு. உங்களை மாற்றிக்கிற விஷயம் சில வந்து பண்ணுங்கள். நமக்கே தெரியாதுங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியாது. நம்ம எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவோம், சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுவோம். நம்மளை தவிர எல்லாத்தையுமே வந்து ப்ளேம் பண்ணும்போது நமக்கு வந்து கில்ட்டே இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. நல்லதாக இருந்தாலும் அது நீங்கள் தான், கெட்டதாக இருந்தாலும் அது நீங்கள் தான் காரணம். உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க வராங்க, கெடுதல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் அலோவ் பண்ணுங்க. அந்த சுச்சுவேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அங்கே பெயினே இருக்காது. ஆமாம், நான் தானே அவங்கள வரவழைச்சேன், நான் தானே அவங்கள சந்தித்தேன், நான் தானே அவங்கக்கிட்ட பேசினேன், என்னால் தான் இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க கிடையாது, எய்த்தாப்பில் இருக்கவங்க கிடையாது, இவங்க கிடையாது, பக்கத்தில் நின்றவங்க கிடையாது, கேட்டவங்க கிடையாது, ஃபோன் பண்ணவங்க கிடையாது, பார்த்தவங்க கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் மோசமாக நடந்திருக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு எந்த நேரத்தில் நீங்கள் ரியலைசேஷன் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சரண்டர் மோடில் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பார்க்கட்டும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் சரி பண்ணுறேன்னு போனேன். அங்கே எல்லா இடத்துலையுமே எனக்கு நல்ல பாடம் கிடச்சிது. இனிமேல் இங்கே சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் பாடமே. இங்கே அதை கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? சூப்பரான கார்டுங்க. நான் இந்த கார்டு தான் எடுத்துகிட்ருக்கேனா? ஓகே. இப்போ வந்து கடவுள் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் கடவுளே, சீக்கிரம் 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 சீக்கிரம்.
பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரேக் த்ரூ இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல் தான் இனிமேல். அதனால நீங்களே லிமிட்டேஷன் பண்ணிக்காதீங்க. உங்களோட தடைகள்லாம் நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி உங்கள் தடைகள்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து புதிய ஒரு பாதைக்கு என்ட்ரிக்கு போகிறதுக்கு உண்டான, அதாவது புதிய பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அழகான ஃபேஸஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய பிரேக் த்ரூ இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் கரண்ட் டிஃபிகல்ட்டிஸை சுத்தமாக மாற்றி உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை அது கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொண்டு வரப்போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான பிரேக் த்ரூ தான் வரப்போகுதுங்க. அடுத்தது வந்து சிவகாளி ஆரக்கிள் கார்ட்லேருந்து என்ன கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும், இந்த யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியாலாம் எடுத்துக்க மாட்டேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவகாளிமா இவங்க வந்துட்டு போகிறாங்க, யாருன்னு பார்க்கலாமா? வந்துட்டு உள்ளே ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே. நீலகண்டா பிளெஸிங் ஆஃப் ஆப்டிமிசம், பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் லேக் ஆகிருக்கு. பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. பாசிட்டிவிட்டி கொண்டு வர கடவுள் வந்து உங்களுக்கான ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து நடக்கிற மாதிரி, இது வரைக்கும் எனக்கு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இந்த விஷயம்லாம் நடக்குமானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது கன்ஃபர்மேஷன் தான். அடுத்த கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். வீரபத்ரா வந்தாலே உங்களோட பாவத்தினால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோங்க. நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ, இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ எதுவுமே நமக்கு தெரியல. ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது நம்ம வாழ்க்கை. இது எல்லா பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வச்சுருக்கிறது வீரபத்ரா தான். அதனால் என்ன சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அவர் பூந்து உங்களோட பாவங்கள்லாம் அழிக்கிறாங்க. அப்போ வந்து பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கடவுளை கும்பிட்டுக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.